என்ன ஸ்டாலின் தப்பு தப்பா போறீங்க? மனிதாபிமானத்தை வேலை பேசுறீங்களா? தப்பு ஸ்டாலின். இதுவரை நான் வாயே குறைக்கல. லீடர்ஷிப் பேசிட்டாங்க, எல்லாத்தையும் நீங்க எல்லாம் கூப்பிட்டு வந்த பஞ்சாயத்து யாராலையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்க. என்ன அதெல்லாம் ரொம்ப தப்பா போறீங்க, ரொம்ப தப்பா போறீங்க. ரவுடிகளை கூப்பிட்டு வந்தீங்க, இங்க வந்து குடிச்சீங்க, இங்க வந்து குடிச்சீங்க. இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இடம் வந்து நான் சொல்ல, இந்திரா காந்தி பார்லிமெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த தேசத்துடைய விடுதலைக்காக எண்ணற்ற உயிர் தியாகம் பண்ண கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல வந்துட்டு குடிக்கிறாங்க. யாரு கருப்பு பேட்டை போட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு யாரு ரவுடி பசங்களை பூரா கூட்டு வச்சு இங்க வந்து குடிக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்தையும் பேசியிருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதிகப்படுத்த நினைக்காதீங்க. அதையும் முத்தரசன் நல்லா சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? நீ எந்த விதத்துல வரனாலும் வரோம். இந்த இடத்துல பிரஸ் மீட் ஆகுங்க. சென்னை மாம்பழத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வாடகைக்கு எடுத்து இருந்த தரைத்தளத்தை காலி செய்ய சொல்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்கள் மிரட்டல். இதன் விஷயமாக கருணை தற்கொலை செய்து கொள்ள ஒப்புதல் தருமாறு குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் ஆளுநருக்கும் பெட்டிஷன் போட்டது சம்பந்தமாக பிரஸ் மீட் கொடுத்துக் கொண்டு இருக்கும் நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நபர் உள்ளே புகுந்து வேண்டுமென்றே வன்முறையை உண்டு செய்யும் விதமாக வார்த்தைகளை உபயோகித்து வந்தார். பிள்ளையார் சுழி போட்டவனே நான் தான். இந்த இடத்த ராம்ஜிக்கு பிள்ளையார் சுழி போட்டவனே நான் தான். இதனுடைய எல்லா விவரமும் எனக்கு தெரியும். நான் பிரஸ் மீட் பண்றேன். இவரு ராம்ஜி பொறுத்தவரையில வாடகைக்கு வந்துட்டு இன்றைக்கு இந்த இடத்த சொந்தமா ஆக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காரு. அடங்கு மாட்டாரு, ரவுடிகளை கூப்பிட்டு வராரு. யாரு ரவுடிகளை கூப்பிட்டு வராரு, பஞ்சாயத்து வராரு. இவருக்கு பஞ்சாயத்து யாரால கூப்பிட்டு வந்தாங்களோ அவங்க பூரா இவரை காலி கூப்பிட்டு போயிட்டாங்க. காலி கூப்பிட்டு போயிட்டு திங்கட்கிழமை காலி பண்றேன்னு சொல்லிட்டு இவரை வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸ்டாலின் இவரை வச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? இதுமாதிரி பல்வேறு சக்திகள் பல்வேறு அரசியல் கட்சியில இருந்து கூப்பிட்டு வந்து மிரட்டி பார்க்கிறாரு. நாம் பொறுத்தவரை இல்ல இந்த பிரஸ் மீட் நடத்துறாங்க. இந்த இடத்துல பிரஸ் மீட் நடத்துறது இது என்னடா? இது மனிதாபிமானத்தோட சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம். இது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்கிறனால மனிதாபிமானத்தோட சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கோம். அந்த மனிதாபிமானத்தை நீங்க தவறா பயன்படுத்த நினைச்சீங்கன்னாக்கா நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். மனிதாபிமானத்தை தவறா நீங்க பயன்படுத்த நினைச்சீங்கன்னாக்கா நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அனுமதிக்க மாட்டேன். ஓகே சார். மார்ச் 20 பிள்ளைகள் வாடகைக்காக இருந்தோம். அப்புறம் வந்து கண்டினியூவாக மக்களுக்கு வாடகை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இப்போ 4/12/2024 வந்து நாங்கள் கூட்டை ஓப்பன் பண்ணிட்டு செட்டை ஓப்பன் பண்ணும்போது அவங்க மேலே ஒரு கூட்டு கொடுத்துருக்காங்க. இதை காலி பண்ணிட்டு எங்களுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மாநில செயலாளர் வந்து நேரடியாக கொடுத்து பில்டிங் வேணும் காலி பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்கிறாங்க. இது விஷயமும் வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்கு. இதை பற்றி ஐயா அவங்க இங்கிலீஷ்ல தமிழ் கனெக்ட் பண்ணாங்க. Today, we are here before the media, which is one of the pillar of the Constitution, for a violation of the Constitution by not a ordinary person. ஒரு ordinary person violation பண்ணாக்கா தெரியாத violation பண்ணிக்கிறாங்க. இது பொலிட்டிக்கல் பவர் சப்போர்ட் வச்சுக்கிறேன். மிஸ்யூஸ் ஆஃப் பவர்ஸ். கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சாய் லட்சுமி ப்ரொப்ரைட்டர். இவங்க வந்து 14/12/2024
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பர்மிஷன் கேட்குறாங்க. அது இங்கிலீஷில் யூத்தனேஷியான்வாங்க, தமிழில் கருணை கொலை. என்னக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டு